Disclaimer. இந்த வீடியோல காமிக்கிற ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போனா பிசிக்ஸ்ல சூப்பர் மார்க் வாங்கலாம்னு நினைக்காதீங்க. ஃபார்முலா வச்சு கொஸ்டின் சால்வ் பண்றது பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் எந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம அப்ளை பண்றது, எந்த இடத்துல அப்ளை பண்றதுன்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோட பர்பஸ் லாஸ்ட் மினிட் ஃபார்முலா ரிவிஷன் தான். வீடியோக்கு அப்புறம் ஃபார்முலா ஷீட் கிடைக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வேணுங்கிற ஃபார்முலாவை நீங்க தான் நோட் பண்ணணும். கொடுக்குற ஃபார்முலாவை ரீட் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ப்ராப்ளம்ஸை போட்டு இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. ஃபார்முலாவை பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், இது பார்த்தீங்கன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் லெசனோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எல்லாமே சிம்பிளாக இருக்க போது, ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம மோஸ்ட்டாக தெர்மோடைனமிக்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்ல என்ன சொல்லுது, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம், இல்லைன்னா P into V is equal to constant. P1 V1 is equal to P2 V2. இப்போ நல்லா பாரு, இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிவி கிராஃபோட கர்வ். பிவி கிராஃபோட கர்வ் இப்படிதான் இருக்கும். பட் இந்த கீழே இருக்கிறது வந்து ஐடியல் கர்வ். இந்த ரியல் கர்வ் பார்த்தீங்கன்னா ஐடியலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். அதாவது பி வந்து வியோட அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லாம PV பவர் சம் காமா அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேவா? சார்ல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐசோபாரிக். ஸோ காமா வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்றது இல்லை, சம் வேல்யூ இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, PV பவர் சம் வேல்யூ இருக்கும், மேல ஒன் இருக்காது. சார்ல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ்னு கூட சொல்லுவோம். ஐசோபாரிக்னா பிரஷர் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர், இல்லைன்னா V1 is equal to V2/T2. அப்ப வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். பிரஷருக்கும் டெம்பரேச்சர் கிராஃப் கேட்டானா நல்லா பாரு, பிரஷர் வந்து கான்ஸ்டன்ட், அப்ப கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இல்ல அப்படின்னா இந்த கிராஃப்ல இருந்து நீ இதோட ஸ்லோப் என்ன சார், பிவி கிராஃபோட ஸ்லோப் என்ன, PV is equal to nRT. இதனா ரெண்டு சைடு எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன்னா டெம்பரேச்சர் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்பதான் எனக்கு dV/dt கிடைக்கும். அவ்வளவுதான். அப்ப dV/dt is equal to nR dt/dt. இந்த dt கேன்சல், dV/dt is equal to nR divided by V. அப்ப ஸ்லோப் பார்த்தனா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர். அப்ப ஈவன் இந்த கிராஃப்ல இது ஒரு ஸ்லோப், இதோட ஸ்லோப். அப்ப நல்லா எல்லாமே வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். அப்போ என்ன கேட்கலாம்னா எந்த பியோட வேல்யூ, ஓகேவா, எந்த இதுல பிரஷர் அதிகமா இருக்கு நீ சொல்லுவ சார், பிரஷர் கான்ஸ்டன்ட் தானே சார் சொன்னீங்க. நல்ல பாரு தம்பி, இந்த இடத்துல ஒரு 10 பாஸ்கல் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல அப்ப எவ்வளவு இருக்கும், அவ்வளவுதான் கேள்வி. 5 இருக்கும். த்ரூ அவுட் த ப்ராசஸ் அந்த வேல்யூ சேம். இப்போ நீ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொன்னா இங்க வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா பிரஷரோட வேல்யூ 10, இந்த இடத்துல பிரஷரோட வேல்யூ 5. நான் சொல்றது புரியுதா? அப்போ என்ன கேட்கலாம், எந்த இடத்துல பிரஷர் அதிகமா இருக்கும், எதுல ஸ்லோப் அதிகமா இருக்கோ அதுல பிரஷர் கம்மியா இருக்கும். அதனால இங்க 5 போட்டு இங்க 10 போட்டேன். புரியுதா? சரியா? சோ இங்க சப்போஸ் இதை மாத்தி கொடுத்தாங்கன்னா dt/dv கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்லோப் பார்த்தனா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர். இந்த கிராஃப் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஸ்லோப் கொடுக்குறான். இப்போ எதுல பிரஷர் அதிகமா இருக்கும், இதுல பிரஷர் P1 னா இதுல பிரஷர் P2. அப்ப P2 is greater than P1 அப்படின்னு சொல்லலாம். போன கிராஃப்ல பார்த்தனா இந்த இடத்துல வந்து இது P1 இது P2ன்னு சொன்னா P1 is greater than P2. புரியுதா? எதுல ஸ்லோப் கம்மியா இருக்கும் அங்க அதிகமான பிரஷர் இருக்கும். ஏன்னா ஸ்லோப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுல பார்த்தீங்கன்னா ஸ்லோப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப எந்த இடத்துல பிரஷர் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல ஸ்லோப்பும் அதிகமா இருக்கும். அவகாட்ரோ ஹைபோதீசிஸ், ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல நல்ல பாரு, பாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். சார்ல்ஸ்ல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பிரஷர்ல, அவகாட்ரோல அகைன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், பிரஷர் கான்ஸ்டன்ட். அப்ப வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ரியல் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்ப இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி நல்ல பாரு, ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாய்ல்ஸ் லா, செகண்ட் இருக்கிறது சார்ல்ஸ் லா, அடுத்து அவகாட்ரோ ஹைபோதீசிஸ். இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணிட்டு நம்ம கொண்டு வரதா என்னது, PV is equal to nRT. இதான் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த R-க்கும் N-க்கும் நிறைய பேருக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது. ஓகேவா? நல்லா பாரு, R-ஓட 8.314. இதை வந்து நீ 6.022 into 10^23 டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 1.38 into 10^-22 கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா KB போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் கேஸ் வேல்யூ நான் கொடுத்துட்டேன், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல டிஃப்ரெண்ட் யூனிட்ல. ஓகேவா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, 1 கேலரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.2 ஜூல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க எழுதிக்கணும். டென்சிட்டி வச்சு கேக்குறாங்க, PV is equal to nRT. என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி எழுதிக்கலாம், given mass by molecular mass. அப்போ மாலிகுலர் மாஸ் எங்கிட்டு கொண்டு போயிட்டு வால்யூம் எங்கிட்டு கொண்டு வந்துன்னா மாஸ் அப்பான் வால்யூம். கரெக்டா? இது மாஸ் அப்பான் வால்யூம். மாஸ் அப்பான் வால்யூம் உனக்கு என்ன கொடுத்துரும், டென்சிட்டி. அப்ப டென்சிட்டி is equal to PM/RT. ஓகேவா? ஐடியல் கேஸ்க்கும் ரியல் கேஸ்க்கும் இருக்க பிஹேவியர்,
நல்லா பாரு, PV by T இதெல்லாமே கான்ஸ்டன்ட் தானே, கரெக்டா இல்லையா? ஏன்னா PV by T is equal to என்ன சார் கிடைக்கும்? PV by T is equal to NR னு கிடைக்கும். இது N into R வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும், கரெக்டா இல்லையா? ஆனா நம்ம ரியல் லைஃப்ல பண்ணி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டன்டா இல்லாம அதோட வேல்யூ பர் சேஞ்ச் ஆகுதா இல்லையா? எஸ், சேஞ்ச் ஆகும். Kinetic theory of gases இதுல என்ன பாஸ்டுலேட்னா கேஸ் வந்து மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல். மாலிக்யூல்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கலா இருக்கும், ஷேப் சைஸ் மாஸ் எல்லாம் அப்படியே ஐடென்டிக்கலா இருக்கும், பக்காவா இருக்கும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஸ்பெரிக்கல் அசியூம் பண்ணிருப்போம். மாலிக்யூல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி இன் ரேண்டம் மோஷன். மாலிக்யூல் எப்படி இருக்கு? ரேண்டம் மோஷன் இருக்கு. இது எல்லாமே நம்ம அசியூம் பண்றது. ஆல் த கொலிஷன் வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக்கா இருக்கும். அப்படின்னா என்ன? நல்லா பாரு, ரெண்டு மேட்டர் இருந்தாலும் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட். எலாஸ்டிக் கொலிஷன் சொன்னா எனர்ஜியும் கான்ஸ்டன்டா இருக்கும். Pressure on the wall is due to the collision with the wall of the collision of molecule with the wall of the container. Pressure இந்த கேஸ்ல எப்படி கிரியேட் ஆகுது? மாலிக்யூல் போய் செவுர்ல இந்த மோதுறப்ப தான் கிரியேட் ஆகும். பிரஷர் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொலிஷன் per யூனிட் per யூனிட் ஏரியாக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். எனர்ஜி பாத்தீங்கன்னா F/2 kT. இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி போன லெசன்லயே படிச்சிருப்பீங்க. வால்யூம் ஆஃப் கேஸ் மாலிக்யூல் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் when compared to volume occupied by the gas. நல்லா பாரு, ஆக்சுவலா இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு சொன்னா இந்த கேஸோட மொத்த வால்யூம் இந்த குட்டியோட தானே இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இவங்க ஆக்கியூபை பண்ற வால்யூம் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப வால்யூம் ஆஃப் தி கேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிள் when compared to வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். there is no intermolecular force. இதான் இருக்கிறதுலே ஒரு கேவலமான அசம்ஷன். ஏன்னா இதெல்லாம் தான் பிரச்சனையே வரும். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸே இல்ல அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருப்போம். புரியுதா இல்லையா? ரெண்டு மாலிகுலுக்கு நல்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனே இருக்காது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருப்போம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து தப்பு. ஓகேவா? அதனால தான் இந்த டீவியேஷன் கூட வந்துச்சு லேட்டரா. இப்ப கிராவிட்டி பாத்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ கைனெடிக் தியரி ஆஃப் கேஸ்ல பிரஷர் கேட்டாங்கன்னா nm/vx². இந்த v பாத்தீங்கன்னா உங்களோட வெலாசிட்டி. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் டெரிவேஷன் நீங்க கொடுத்துருங்க, சும்மா பாத்துக்கோங்க. P is equal to 2/3 n கைனெடிக் எனர்ஜி. ஓகேவா? இது புரிஞ்சது தானே? nm/vx². இது x²ல இந்த வெலாசிட்டி, y²ல அதே மாதிரி ஒரு வெலாசிட்டி இருக்கும், z²ல இருக்கும். அப்ப உங்களுக்கு ஆவரேஜ் என்னன்னா 1/3 nmv². இந்த இடத்துல எக்ஸ்ங்கிறது வெலாசிட்டி along x ஆக்சிஸ், அதே மாதிரி வெலாசிட்டி y இருக்கும், வெலாசிட்டி z இருக்கும். அப்ப மூணுதே கூட்டா v². ஓகேவா? இப்போ எனக்கு இந்த கைனெடிக் எனர்ஜியா மாத்தணும். mv² இருக்கு, அப்ப நான் half ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன். ஓகேவா? இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க டிவைட் பண்ணிட்டேன். half mv² வந்து நான் கைனெடிக் எனர்ஜி போட்டுக்கலாம். அப்ப 2/3 nke. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியும்? PV is equal to nRT. கரெக்டா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா சின்னல பாரு, ஆக்சுவலா இந்த இடத்துல n எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பர் வால்யூம். அப்ப n-க்கு பதிலா கேபிட்டல் N டிவைட் பை v போட்டு இது இங்கிட்டு கொண்டு வந்துரு. சப்போஸ் இந்த என்னோட வேல்யூ 1 இருக்கு, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்னா ஒரே ஒரு மாலிக்யூல் இருக்கு ஒரு யூனிட் வால்யூம்ல. அப்ப PV is equal to 2/3 ke. கைனெடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன ஆயிடும்? 3/2 PV. சரியா? சோ கைனெடிக் எனர்ஜி 3/2 PV. இததான் நம்ம ஃபேமஸா எப்படி எழுதுவோம்னா kinetic energy is equal to F/2 3F/2 kBT. இது வந்து எனர்ஜி ஆஃப் மொத்த மாலிக்யூல். ஓகேவா? n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்னா இங்க எழுதிருக்கோம் பாத்தியா? n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்னா n ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? சோ F/2 kT. இந்த F பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா? இது வந்து ஒரு கேஸ்க்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நான் போன லெக்சர்லயே சொல்லியிருப்பேன். RMS வேல்யூ. RMS வேல்யூனா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூட வேல்யூ என்ன? இந்த ஃபைனல் வேல்யூ நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? V is equal to √3RT divided by m. இந்த R பாத்தீங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட், T பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர், m பாத்தீங்கன்னா மாஸ். அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம், வெலாசிட்டி இஸ் டைரக்ட் டு T/m. ஓகேவா? அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டிங்க ஒரு ஃபார்முலா பாரு, இங்க √3 இருக்கும். ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா √8/π. சரியா? RMS பார்த்தீங்கன்னா √3, இது பார்த்தீங்கன்னா √8/π. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா √2. சரிங்களா? சோ இதே வெலாசிட்டி மாதிரி நம்ம எங்க பார்த்திருக்கோம்? எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்தோமா? அப்ப இதுல இந்த மூணு வெலாசிட்டி கேட்கலாம். இதுல எந்த வெலாசிட்டி அதிகமா இருக்கும்? மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அதிகமா, ஆவரேஜ் வெலாசிட்டி அதிகமா, RMS வெலாசிட்டி அதிகமா? RMS ஓட வேல்யூ என்ன? நல்லா பாரு, RMS பார்த்தீங்கன்னா √3 டைம்ஸ் RT/m. இன்னொரு வெலாசிட்டி என்ன? √8/π. 8/πனா கண்டிப்பா 2 பாயிண்ட் சம்திங் வருமா? அப்ப அடுத்து கிடைக்கிறது உனக்கு 8/π RT/m. ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா √2RT/m. அப்ப நல்லா பாரு, RMS வேல்யூ அதிகம், இது VRMS. VRMS ஓட வேல்யூ அதிகம் when compared to what? V average when compared to V most probable. சரியா? அப்ப என்ன சார் இந்த கிராஃப்ல என்ன மோஸ்ட் ப்ராபபிள் அதிகமா போட்டுருக்கீங்க? இங்க பார்த்தனா இது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். எத்தனை பார்ட்டிகல் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியில டிராவல் பண்ணுது அதான் அதிகமா இருக்கும். அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டியில டிராவல் பண்ற பார்ட்டிகளோட எண்ணிக்கை இன்னும் கம்மி. RMSல டிராவல் பண்ற பார்ட்டிகளோட வெலாசிட்டி இன்னும் கம்மி.
பட் இருக்கிறதுல ஃபாஸ்டா யார் டிராவல் பண்ணுவோம், RMS வெலாசிட்டி, அப்புறம் ஆவரேஜ் வெலாசிட்டி, அப்புறம் இருக்கிறதுலே கம்மி தான் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஓகேவா? மீன் ஃப்ரீ பாத் லாம்டா இஸ் ஈக்குவல் டு, மீன் ஃப்ரீ பாத்னா ஒரு கொலிஷனுக்கும் அடுத்த கொலிஷனுக்கு நடுவில் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/√2n pi d ஸ்கொயர். அந்த டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த மாலிக்யூல், n பார்த்தனா நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிக்யூல் பர் யூனிட் வால்யூம். ஓகேவா? இது வந்து PV/NRT அந்த ஃபார்முலா, PV is equal to NRT ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கும். ஓகே, ஸோ மீன் ஃப்ரீ பாத் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R ஸ்கொயர் இருக்கும். ஏன்னா D ஸ்கொயர்னா R ஸ்கொயர் தானே. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், இது ரொம்ப சின்ன லெசனு, சும்மா பார்த்து வச்சுக்கோ. ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணி தியரிட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டினும் வரும். அதுல ஒண்ணுமே இல்லை, நான் சொன்னதுதான். இல்லை எனக்கு டவுட் இருக்குன்னா ஒரு தடவை PYQ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.